Namaste. Welcome to class 10 physics, electricity. What is electricity? Electricity is the flow of electrons. So we define electricity as the rate of flow of electrons. இதில் நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன் electrons. So electronsனா என்ன அப்படின்னா in every atom there are three important constituents: protons, electrons and neutrons. இதில் protons அப்படின்றது positively charged particles, electrons அப்படின்றது negatively charged particles, and neutrons, they are neutrally charged. They do not have any specific charge. This you could have studied in your 9th standard. So when we move the electrons, we say that current is passing in the conductor. So இந்த electrons எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா by applying a potential. ஸோ ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தென் இந்த எலக்ட்ரான்ஸால் மூவ் பண்ண முடியும். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுமான்னு கேட்டால் நோ. ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் விச் அலவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம். ஸோ கண்டக்டர்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அப்படி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம கண்டக்டர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். சில மெட்டீரியல்ஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. அவங்கள வந்து நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா இன்சுலேட்டர்ஸ். ஸோ த மெட்டீரியல்ஸ் விச் டு நாட் அலவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம் ஆர் இன்சுலேட்டர்ஸ். நம்மளுடைய நம்மளுடைய எல்லா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்லையும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே இருக்கும். உள்ள வயர் இருக்குது, வயர் மேலே ஒரு கோட்டிங் இருக்கும். வயர் இஸ் அ கண்டக்டர், மேலே இருக்க கோட்டிங் இன்சுலேட்டர். ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பாயிண்ட் அந்த பின் ரெண்டும் கண்டக்டர்ஸ், மேலே அந்த ப்ளக் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து இன்சுலேட்டர்ஸில் வரும். ஸோ அப்போ ஒரு சர்க்யூட்டில் மோஸ்ட்லி இன்சுலேட்டரும் இருக்கும், கண்டக்டரும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் தேவைன்னு சொல்கிறோம். பொட்டென்ஷியல் அப்படின்றது நம்மளுடைய சர்க்யூட் plug pointsலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ we take a potential difference, or else if you use a battery in a circuit, the battery will provide the potential difference. So to define current, we say that it is the rate of flow of charges or electrons. இந்த சார்ஜஸ் ஒரு எண்ட்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் நகர்த்தணும்னா அதில் ஒரு ஒர்க் டன் நடக்கணும். இந்த ஒர்க் தான் வந்து அந்த சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தள்ளிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ பர்டிகுலர் டைம்குள்ளே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா வி சே தட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் த சர்க்யூட். ஸோ வி டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் as rate of flow of electrons, and current is represented by the letter I. So I is equal to Q by T. That is I அப்படின்றது current, Q charge, Q amount of charge divided by T seconds. T secondsல Q amount of charges flow ஆகிட்டு இருந்தால் then I amount of current flows in the circuit. So I current இதோட யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட் நமக்கு தெரியும். எல்லா ஒரு இதுக்கும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபார் கரண்ட் we measure it as ampere. The standard unit of current is ampere, and the standard unit of charge is coulomb. Then the standard unit of time is seconds. So in terms of units we can say that 1 ampere is equal to 1 coulomb by 1 second. 1 ampere equal to 1 coulomb by 1 second. So how do we define this? So 1 coulomb of charge moves from one point to other in a conductor for a time of t seconds. Then 1 ampere current flows in the circuit. Or a circuit consists of 1 ampere of current when 1 coulomb of charge moves from one point to other for a time of 1 second. This is in terms of units we can define. So we have studied two questions in this. That is, define current, the rate of flow of electrons. So I is equal to Q by T. Then define 1 ampere. So 1 coulomb of charge move from one point to other for a time of t seconds, then 1 ampere current is flowing in the circuit. This is question number 2. There are supplement questions. What is a conductor? What is an insulator? All this we have seen. Then coming to potential difference. So we have said that
ஒரு சர்க்யூட்டில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்னென்னா there should be a difference of potential between 2 points. நம்ம வந்துட்டு already you would have studied for a battery what is the symbol, one positive and one negative. ஸோ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகணும். இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் ஒன்றுத்தில் மேக்ஸிமம் ஒரு எண்டில் மேக்ஸிமமும் இன்னொரு எண்டில் மினிமம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது. ஸோ இப்படி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுன்னு கேட்டால் இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். when you apply a potential, this electrons will move from negative end to positive end. எப்போ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் எண்ட்லேருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு நகருதோ அப்போ அந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாசிட்டிவ் எண்ட்லேருந்து நெகட்டிவ் எண்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, இட் இஸ் அ ஒர்க் டன் டு மூவ் a charge from one point to other. We say it as potential difference. So potential difference is defined as the amount of work done to move a charge from one point to other point in a conductor. So V is equal to W by Q. W is the work done, Q is the charge. So work done by charge is equal to the potential difference. And the unit of potential difference is volt. Again, in terms of units, we can write the potential difference as 1 volt is equal to 1 joule by 1 coulomb. That is, the SI unit of work is joule. Again, SI unit of coulomb, charge is coulomb. So when in terms of units we define this as 1 volt equal to 1 joule by 1 coulomb. That is, 1 joule of work is said to be done to move a unit charge from one point to other. Then there a 1 volt of potential difference is applied in the circuit. This is the potential difference. So in this, the very important questions are units and definitions of current and definitions of potential difference, then conductor, insulator, and in terms of unit, define 1 ampere, define 1 volt. So all this you can see in this session. The next session will go with Ohm's law. Wait for my second video. Thank you.